ஆன்லைனில் லோன் வாங்கி ஒரு நபர் இப்போ தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய நம்ம சேனலில் ஆன்லைன் லோன் ஆப்பை வாங்கி தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இதற்கு முன்னாடியெல்லாம். இப்போவும் நடந்த சம்பவம் அதே மாதிரி தான். இது செங்கல்பட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து ஆன்லைனில் லோன் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் அவர் தனியார் நிறுவனத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த விடுதியில் அவர் தூக்கிட்டு தற்கொலை பண்ண விஷயம் இப்போது அந்த பகுதியில் இருக்கிற கம்பெனியில் உள்ள நபர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இவர் ஆன்லைனில் தான் லோன் வாங்கி தான் தற்கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்லி போலீஸ் முதற்கட்ட விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் லோன் வாங்கினீங்கன்னா அதை சரியான முறையில் வந்து செலுத்துங்க. அப்படி இல்லைன்னா லோன் வந்து எடுக்காதீங்க. இவர் எடுத்த லோன் ஆப்பு 7 days லோன் ஆப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவனுங்க தான் ஓவராக டார்ச்சர் பண்ணுவானுங்க. ஹராஸ்மெண்ட் பண்ணுறது அவனுங்க தான். வாட்ஸ்அப் மூலமாக நமக்கு மெசேஜ் அனுப்புறது, நம்மளுடைய புகைப்படத்தை எடுத்து வேறொரு புகைப்படத்தோட தவறாக சித்தரித்து நமக்கே அனுப்புறது, நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா நம்பருக்குமே வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து இந்த 7 days லோன் ஆப் காரணத்துக்கு தான் வந்து பண்ணுவானுங்க. இன்னுமே 7 days லோன் ஆப்பு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக தான் இருக்குது. வெறும் கூகுள்லேயும் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. அதனால் யாருமே அதை தேடி வந்து போகாதீங்க. அப்படி நம்மளை தேடி அது லிங்க் மூலமாக வந்தாலுமே அதை டச் பண்ணாதீங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டே வந்து கிரெடிட் ஆகாமல் நீங்கள் உங்களை லோன் கட்ட சொல்லுவானுங்க. உங்களுக்கு பெண்டிங் இருக்குது, லோன் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி நம்ம கட்ட முடியலன்னா ஆல்ரெடி நம்மளை ஹேக் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நம்பர்லாம் ஃபுல்லாமே மெசேஜ் அனுப்புவானுங்க. அவங்களுக்கும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவானுங்க. அவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சுன்னா அது மூலமாக வந்து மெசேஜ் பண்ணுவானுங்க. நம்மளை ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி போட்டு நம்மளுடைய ஃபோட்டோவை இவர் லோன் கட்டலைன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா நம்பருக்குமே வந்து மெசேஜ் அனுப்புவானுங்க. இப்படி இந்த சம்பவத்தால் தான் அந்த இளைஞர் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. அவர் வேலை பார்க்குற விடுதியிலேயே. ஸோ இந்த சம்பவத்தை குறித்து வந்து உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 7 days லோன் ஆப்னால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரட்டும், ஒரு அவேர்னஸ் வீடியோவாக வந்து இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.